வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரீம்ஸ் 2020. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஃபிசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சேனலில் நம்ம லூஸ் அண்ட் கைடில் உள்ள ஜிஎஸ் தான் நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன் நம்மளோட அந்த என்டிபிசி எக்ஸாமுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸ் வீடியோ நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் டாபிக் என்ன இருக்குது அப்படின்னா, மோஷன்ற டாபிக் இருக்குது. நம்ம இதில் இருந்து தான் பார்க்க போகிறோம். யூனிட்ஸ் நம்ம கடைசியாக பார்ப்போம். யூனிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் மட்டும் சும்மா ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இதில் யூனிட்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெல் டிஃபைன்டு அப்படின்னா வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லென்த் அப்படின்னா அதுக்கான இது மீட்டர் தான். இப்போ மாஸ் அப்படின்னா அதோட வேல்யூ கிலோகிராம் தான். டைம்னா செகண்ட். இந்த மாதிரி ஒரு யூனிட்டை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வெல் டிஃபைன்டு, அது மாறவே மாறாது, இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கப்படுறாங்க. ஓகேவா? இதை நம்ம ஈஸியாக ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்க, இப்போ வால்யூம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ இது பாருங்கள், இப்போ அதே மாதிரி நமக்கு இப்போ வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஆக்ஸலரேஷனோட வேல்யூ, ஆக்ஸலரேஷனை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இப்போ இதை நம்ம ஈஸியாக நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டிக்கு பதிலாக நம்ம இந்த டிஸ்டன்ஸ் பை டைமை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ டி பை எஸ், டைம் எஸ்ன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். ஆல்ரெடி வெலாசிட்டிக்கு பதிலாக டி பை எஸ் பண்ணிட்டோம். இதுலேயே ஒரு டைம் இருக்குது. ஸோ டைம் இதோட வேல்யூ நம்ம எஸ்ன்னு தான் டினோட் பண்ணுவோம். ஸோ டி பை எஸ் ஸ்கொயர் அப்படி சொல்லுவோம். அப்போ டியோட வேல்யூ என்ன, அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா மீட்டர். ஸோ மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகேவா? இப்படி நம்ம ஈஸியாக நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல் டிஃபைன்டு என்னென்னா, லென்த் அப்படின்னா அதுக்கு மீட்டரு, மாஸ் அப்படின்னா கிலோகிராம் அப்படி சொல்லிட்டு ஈஸியாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ணலாம். ரீப்ரொடியூஸ் மாதிரி தான். இப்போ நம்ம வெலாசிட்டியையும் ஆக்ஸலரேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுவும் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது இன்டர்நேஷ்னலி அக்செப்டட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அது இன்டர்நேஷ்னல், நீங்கள் எங்கே போனாலுமே இதுதான், சரிங்களா? இது மாற போகிறதில்ல. மீட்டர் செகண்ட் பவர் -2 இதுதான் ஸ்டாண்டர்ட். இது எங்கேயுமே மாற போகிறதில்ல. ஸோ இன்டர்நேஷ்னலாக இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபிசிக்கல் கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டாலோ அதை நம்ம மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாஸ்க்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ மாஸ் அப்படின்னா ஒரு பொருளுடைய அந்த நிறை அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ என்னன்னு பாருங்க, இப்போ இந்த பென்னு இருக்கு இல்லையா, இந்த பெண்ணோட நிறை ஒரு 0.2 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே 2 கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பேப்பரோட வெயிட்டு ஒரு 1 கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ இது 2, இது 1. இப்போ இதில் மாஸோட அந்த நம்பர் சேஞ்ச் ஆகுது. இது 2 kg இருக்குது, இது 1 kg இருக்குது. அதனால் இதை கேஜிக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சொல்லி நம்ம டினோட் பண்ண முடியுமா? முடியாது. 2ஆக இருந்தாலும் 1ஆக இருந்தாலும் அதோட ஃபிசிக்கல் கண்டிஷனில் என்ன ஒரு சேஞ்ச் நடந்தாலுமே இந்த கேஜிங்கிறது மாறாது. ஸோ இது இண்டிபெண்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் யூனிட்டு, இன்னொன்று டிரைவ்டு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு என்ன பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டெஃபினேஷன் தெரியணும். டெஃபினேஷன் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபார்முலா டிரைவ் பண்ண முடியும். ஃபார்முலா டிரைவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதுக்கான யூனிட் நமக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம மோஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, வெக்டார் குவான்டிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு இது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன், ஓகேவா, டைரக்ஷன்னு ஒன்று இருக்காது. ஓகேவா? ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். மேக்னிடியூட்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு குவான்டிட்டிக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. அப்படி டைரக்ஷன் இல்லை அப்படின்னா அதை ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொருளோட மாஸ் இருக்குது, ஓகேவா?
அது மாஸ் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், கிலோகிராம்னு சொல்லுவோம். இந்த கிலோகிராமுக்கு எதுவும் டைரக்ஷன் இருக்கா, கிடையாது. இதே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெக்டார் குவான்டிட்டியில் பாருங்கள், வெக்டார் குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எதை வச்சு நான் டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஏன்னு ஒருத்தர் இருக்கார், பின்னு ஒருத்தர் இருக்கார், சரிங்களா. ஏபிக்கு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாடி ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகுது, ஓகேவா, அதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஏ பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பிக்கு போகுது, அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பி வந்து ஏவை விட 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. பி 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்கிறதுக்கும் ஏ 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகுதுன்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறது தான் டிஸ்டன்ஸு. இதை வந்து பி வந்து ஏ விட இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மேன் இருக்கான், ஏன்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக போகிறான், சரிங்களா. ஸ்ட்ரைட்டாக போய் இப்போ என்ன பண்ணுறான்னா லெஃப்ட் எடுக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம், சரிங்களா. லெஃப்ட் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட அந்த ரைட் சைடை வந்து எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படி போகிறான். இப்போ லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான், இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான், இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கான். ட்ராவல் பண்ணி பியை வந்து அடைஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. இப்போ இதில் என்ன இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ 2 + 1 + 3 அதாவது 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பியை பார்த்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது டிஸ்டன்ஸ், சரிங்களா. இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஸோ பிக்கு ஏ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ பி ஏக்கு வந்து அதாவது பி வந்து ஏவோட எந்த சைடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. பி வந்து ஏக்கு எந்த சைடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் வெஸ்ட் சைடில் ஏ இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இது பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ஷன் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ். குவான்டிட்டிஸ்க்கு நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸை வந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லை. ஸ்பீடுக்கும் வந்து டைரக்ஷன் இல்லை. வால்யூம், ஒர்க்கு, டைம், பவர், எனர்ஜி, ஓகேவா, இது எதுக்குமே வந்து நமக்கு டைரக்ஷன் வந்து கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெக்டார் குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனும் இருக்கணும், மேக்னிடியூடும் இருக்கணும். ஸோ வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா போத் ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ட்ரையாங்கிள் லாவை ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரையாங்கிள் லா அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் போடுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி இருக்குது. இது வந்து ஒரு 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா இதை மேக்னிடியூடுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இந்த சைடை மேக்னிடியூட்னு சொல்கிறாங்க, இந்த சைடை டைரக்ஷன்னு சொல்கிறாங்க, சரியா. இதுதான் அந்த வெக்டார் குவான்டிட்டி, சரிங்களா. இதுதான் அந்த வெக்டார் குவான்டிட்டி. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி எழுதுவோம், பித்தாகரஸ் தியரம் படி பார்த்தீங்க அப்படின்னா AC² = AB² + BC², சரிங்களா. இப்படி தான் எழுதுவோம். அப்போ இந்த ஒரு சைடுக்கு இந்த 2 சைடும் வந்து ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இப்போ வெக்டார் குவான்டிட்டின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கணும் ப்ளஸ் அந்த டைரக்ஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இதுதான் வந்து அந்த ட்ரையாங்கிள் லா. இப்போ இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வெக்டார் குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் சொன்னேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வெக்டார் குவான்டிட்டி. அதேமாதிரி வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், ஃபோர்ஸ், மொமெண்டம், டார்க், இது எல்லாமே வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு வித்தியாசமாக ஒரு கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்ன தான் வந்து டைரக்ஷன் இருந்தாலும் அதையும் வந்து நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது ட்ரையாங்கிள் லாவை ஒபே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஸ்கேலாரா இல்லை வெக்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் தான் எழுதணும். அதுக்கு டைரக்ஷனே இருந்தாலும் அது ஸ்கேலார் குவான்டிட்டி தான், சரிங்களா. இப்போ வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலார் வெக்டார் இதை தவிர எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டென்சார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா.
என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கேலார் நம்ம பார்த்துட்டோம், வெக்டார் நம்ம பார்த்துட்டோம். இப்போ டென்சாருங்கிறது ஒரு பொருளோட அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, பொருள்னு இல்லை, ஒரு இதோட அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதை டினோட் பண்ணுற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டென்சார் அப்படின்னு சொல்லுவோம். டென்சாரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலார் வெக்டார் மாதிரி தான். பட் ஸ்கேலார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ரேங்க் டென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டாரை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் டென்சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டென்சார் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி ரெண்டும், ஏ வந்து பிக்கு ட்ராவல் பண்ணி போகிற அந்த டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒன் ஹவருக்கு 2 கிலோமீட்டர் வந்து இது ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 2 கிலோமீட்டர் பெர் ஆர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுவீங்க. சரியா? இதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸோட அந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எவ்வளோ தூரம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது ஒரு மணி நேரத்துக்கு. சரிங்களா? அதுதான் வந்து சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் இஸ் த லென்த் ஆஃப் ஆக்சுவல் பாத். இந்த ஆக்சுவல் பாத்னா என்ன? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள அந்த டிஸ்டன்ஸு. ஓகேவா? இப்போ லென்த் ஆஃப் ஆக்சுவல் பாத் ட்ராவல்டு, length of actual path covered by a moving object in a given time interval. அதுதான் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ வந்து ஏலேருந்து வந்து பிக்கு போச்சு அப்படின்னா அந்த ஏ டு பிக்குள்ள அந்த கிலோமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். அந்த பஸ்ஸோ இல்லை அந்த ட்ரெயினோ இந்த 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும். எவ்வளோ மணி நேரத்தில் அது கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கிவன் டைம் இன்டர்வல். இவ்வளோ இன்டர்வலில் இந்த டிஸ்டன்ஸை இது கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து டிஸ்டன்ஸு. அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான். ஒரு பாடி எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுன்னு, அதாவது 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை இந்த ஏ வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. அதாவது ஏ வந்து பிக்கு 2 கிலோமீட்டர் ஃபார், ஓகேவா, எட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இதுக்கு டெஃபினட் டைரக்ஷனும் வந்து உண்டு. டைரக்ஷனும் வந்து நம்ம பார்த்தோம். எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு டயக்ராம் ஒன்று போட்டு பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து எங்கே இருக்குன்னா ஏவோட அந்த சவுத் ஈஸ்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதான் வந்து நமக்கான அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸுங்கிறது அதனால தான் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. பட் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுத்தையுமே நம்ம டினோட் பண்ணுற அந்த யூனிட் வந்து மீட்டர் தான். சரியா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேபி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0. சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்கலாம், நெகட்டிவில் இருக்கலாம், ஏன் 0வில் கூட இருக்கலாம். பட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்லேயும் இருக்கலாம், நெகட்டிவ்லேயும் இருக்கலாம், 0லையும் இருக்கலாம். பட் இது பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்கும். அப்போ சம்டைம்ஸ் நெகட்டிவில் இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு எப்படி இருக்குது? லெஸ்ஸர் தென்னாக இருக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன் இந்த ஈக்குவல் டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு 0வாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. டிஸ்டன்ஸ் பாசிட்டிவாக இருக்கலாம். 0 வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம். அப்போ இதை நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க போகிறது ஸ்பீடை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். நம்ம டிஸ்டன்ஸில் என்ன பார்த்தோம்? ஆக்சுவல் பாத், எவ்வளோ பார்த்து அது கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொன்னோம். எவ்வளோ பார்த்து அதை கவர் பண்ணியிருக்கோ அது டைமை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஸ்பீடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதே தான் ஏ பி. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த கிலோமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான். அது எவ்வளோ வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் 1 ஹவரில் 2 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதோட ஸ்பீடு என்ன? 2 கிலோமீட்டர். 1 ஹவரில் 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது தான் அதோட ஸ்பீடு. சரிங்களா? இப்போ 2 வந்து பஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பஸ் பேர் வந்து சின்னு வச்சுக்கலாம், இந்த பஸ் பேர் நம்ம டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த பஸ்ஸு 1 ஹவருக்கு
2 கிலோமீட்டரில் போகுது. பட் இந்த பஸ்ஸு 1 ஹவருக்கு 4 கிலோமீட்டரில் போகுது. ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன ஆகும்? இது 1 ஹவரில் வந்து 2 கிலோமீட்டர் வந்து போகுது அப்படின்னா இது 1 ஹவரில் 4 கிலோமீட்டர் போகுது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அரை மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர் போயிடும். பட் இது அரை மணி நேரத்தில் 1 கிலோமீட்டர் தான் போகும். அப்போ எது வந்து சீக்கிரமாக போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சீக்கிரமாக போய் சேரும். எந்த காரணத்தினால இது சீக்கிரமாக போய் சேருது? அங்கே ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பீடு காரணமாக தான் அது சீக்கிரமாக போகுது. நம்ம ஸ்பீடாக போனால் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். ஸ்லோவாக, அதாவது கம்மியாக ஸ்பீடு வந்து நம்ம கம்மியாச்சு அப்படின்னா நம்ம லேட்டாக போய் சேருவோம். சரிங்களா? அப்போ இங்கே தான் வந்து அந்த ஸ்பீடு. அப்போ நம்ம ஸ்பீடை வந்து இங்கே நம்ம எப்படி டினோட் பண்ணியிருக்கோம்? 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 1 hour டைமில் இது ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்பீடோட ஃபார்முலா. இது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி யூனிட்டில் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஸ்பீடை வந்து நம்ம எஸ்ன்னு சொல்லுறோமா? ஓகே, இங்கே எஸ்ன்னு வேணால் குழப்போம். இப்போ ஸ்பீடை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கு நம்ம மீட்டர்னு டினோட் பண்ணுவோம், டைமை எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். அப்போ எம்எஸ் பவர் -1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா? இதுதான் இதோட த வேல்யூ. ஓகே, இப்போ இதையே வந்து நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலான்னு இருக்குது. டைமென்ஷனல் ஃபார்முலாவில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைமென்ஷன் அப்படின்னா ஒரு 3 லெட்டர், ஓகேவா? 3 வேரியபிள்ஸ் வச்சு தான் இந்த டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுவோம். இப்போ எம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த மாஸ், சரிங்களா? அந்த கிலோகிராம், சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. எல் அப்படின்னா அதோட லென்த்து, சரியா? இதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா மீட்டர் கிலோமீட்டர் அந்த மாதிரி வருதுல்ல அது. இப்போ டைம் அப்படின்னா அது வந்து அந்த செகண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, டைம், மணி நேரம், இவ்வளோ நேரம் இருக்குது அந்த மாதிரி வருதுல்ல, அதை நம்ம டீன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் -1ன்னு இருக்கா? இப்போ இதில் எஸ் -1ன்னு இருக்கா? இப்போ இதில் மாஸ்ன்னு ஒன்று இருக்கா? கிடையாது. அப்போ மாஸ் வந்து இங்கே 0வாக இருக்குது. இப்போ லென்த்துன்னு ஒன்று இருக்கா? இருக்குது. இங்கே மீட்டர்னு இருக்குது. ஸோ அதை நம்ம லென்த்துன்னு நம்ம சொல்லுவோம், எல்லுன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ எல் வந்து பவர் 1. இப்போ அந்த 1 வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து எவ்வளோ இருக்குது? மேலே பார்த்தீங்கன்னா பவர் -1ல் இருக்குது. அப்போ டி பவர் -1. இதுதான் வந்து இதோட அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா. சரிங்களா? பாருங்கள், இதில் அது இல்லை. ஓகே, இதுதான், இப்படி தான் வந்து நம்ம டைமென்ஷனல் வந்து எழுதணும். சரிங்களா? பார்க்க போகிறது வெலாசிட்டி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு, வெலாசிட்டி இது எல்லாமே வந்து தமிழில் வந்து வேகத்தை தான் வந்து நமக்கு குறிக்குது. சரிங்களா? இப்போ ஒரு மூவிங், அதாவது ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டு 1 மணி நேரத்தில் டைம் இன்டர்வல், ஒரு டைம் இன்டர்வலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது வந்து ஸ்பீடு. அதே வெலாசிட்டி அப்படிங்கிறது அதே டைம் இன்டர்வலில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அது ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து டைம். ஆல்ரெடி நம்ம டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துருக்கோம். டிஸ்டன்ஸ் பை டைம்னா அது ஸ்பீடு, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா வந்து அது வெலாசிட்டி. ரெண்டுமே வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா இது ஃபார்முலா, அதோட வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா இது ஃபார்முலா. இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட். இப்போ வெலாசிட்டிங்கிறது, இப்போ ஸ்பீடு வெலாசிட்டி 2 இருக்குது. இது ரெண்டுத்தில் எது ஸ்கேலார் எது வெக்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பீடு தான் வந்து ஸ்கேலார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஸ்பீடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸும் ஸ்கேலார் தான். ஸோ இது ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம்? இதுவும் ஒரு வெக்டார் குவான்டிட்டியாக தான் இருக்கும். இப்போ வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடு ரெண்டுத்தையுமே நம்ம மீட்டர் தான் டினோட் பண்ணுவோம். அப்போ இதுவும் என்னென்னா மீட்டர் பை செகண்ட் தான், இதுவும் மீட்டர் பெர் செகண்ட் தான். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து நீங்கள் எதில் கேள்விப்பட்டிருப்பீங்க? ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ ஏதோ ஒன்று ஓட்டுவோம் அப்படின்னா அதில் நீங்கள் ஆக்ஸலரேட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஆக்ஸலரேட் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க வண்டி ஓட்ட சொல்லித்தராங்க அப்படின்னா வண்டி நல்லா போகணும் அப்படின்னா ஆக்ஸலரேட் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா பிரேக் பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அது மூலயமா நமக்கு ஆக்ஸலரேட் அப்படின்னா என்னன்னு தெரியுதுன்னா, ஆக்ஸலரேட்டால் ஒரு ஸ்பீடை கூட்டவும் முடியும்
குறைக்கவும் முடியும். அதுக்கு தான் ஆக்ஸலரேஷன் யூஸ் ஆகுது. இப்போ ஒரு பைக் வந்து 2 km/h போயிட்டுருக்கு அப்படின்னா அதை இந்த ஆக்ஸலரேட் வச்சு நம்ம 4 km/h வந்து நம்ம கூட்டவும் முடியும். அந்த 4 கிலோமீட்டராக போயிட்டு இருக்கிற அந்த காரை நம்மளால் 3 km/h குறைக்கவும் முடியும். எதை வச்சு நம்மளால் அது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷனை யூஸ் பண்ணி நம்மளால் குறைக்க முடியும். பட் இங்கே நடக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி இங்கே சேஞ்ச் ஆகுது. ஆக்ஸலரேஷனை கூட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இப்போ ஆக்ஸலரேஷனை கூட்டுறீங்க அப்படின்னா இப்போ 2 km ஓடுறது 4 km ஓடும். அப்போ என்ன ஆகும், 4 km வெஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு டைமுக்கு 4 km வெஸ்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே அது நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா அதே வந்து ஒரு 3 km வெஸ்ட்டுக்கு வந்து அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போ வெலாசிட்டி இங்கே சேஞ்ச் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருக்கும், ஃபைனலாக ஒரு வெலாசிட்டி வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? இப்போ என்ன இப்போ ஒரு பைக்கே ஓடுது அப்படின்னா இனிஷியலாக வந்து அது ஒரு 0 வெலாசிட்டியில் நின்றுட்டு தான் இருக்கும். அதை நம்ம ஆக்ஸலரேட் கொடுத்து அதோட ஆக்ஸலரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட ஸ்பீடும் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ வெலாசிட்டியும் வந்து மாறுது. சரிங்களா? இதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ ஆக்ஸலரேஷன் அப்படின்னா வெலாசிட்டியோட அந்த சேஞ்சஸ் ஒரு டைம் இன்டர்வலுக்கு அது எவ்வளோ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம ஆக்ஸலரேஷன் சொல்கிறோம். ஆல்ரெடி வெலாசிட்டி நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆக்ஸலரேஷனில் வெக்டார் குவான்டிட்டி வருது. ஸோ இதுவும் வெக்டார் குவான்டிட்டி தான். சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸலரேஷனை நம்ம எப்படி எழுதுவோம், ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஏன் இங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா வந்து ஆக்ஸலரேஷனால் நம்ம என்ன பண்ண முடியும், கூட்டவும் முடியும் குறைக்கவும் முடியும். அப்போ இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி ஒரு ஸ்பீட் இருக்குது, அடுத்து ஃபைனலாக ஒரு ஸ்பீட் இருக்குது, அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்னா கார்லாம் நிறைய டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் ஆக்ஸலரேஷன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போவீங்க. இதே வந்து அது ஒரு க்ளீன் ரோடாக இருக்குது, டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு பைபாஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க இப்போ அப்படின்னா உங்களோட ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இருக்கிற இடத்த பொறுத்து அந்த ஆக்ஸலரேஷன் நம்ம கொடுக்குற லெவலை பொறுத்து நம்மளோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஒரு டைம் இன்டர்வலுக்கு எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம ஆக்ஸலரேஷன்னு சொல்கிறோம். இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டினா அப்போ அங்கே வந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டியும் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபைனல் வெலாசிட்டியும் இருக்கும். ரெண்டுத்தோட ஆவரேஜை தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி பை டைம், வெலாசிட்டியோட வேல்யூ என்ன நம்ம பார்த்தோம் அங்கே ஆல்ரெடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு பார்த்தோம். அப்போ விக்கு பதிலாக டி/டி போடுறோம். ஆல்ரெடி இங்கே ஒரு டி இருக்குது. அப்போ d/t². டி வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், மீட்டர்னு சொல்லுவோம். டைம் எப்படி சொல்லுவோம், செகண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ செகண்ட் ஸ்கொயர். இப்போ இது எப்படி எழுதுவீங்க, ms⁻². இதுதான் வந்து ஆக்ஸலரேஷனோட இந்த வேல்யூ. ஓகேவா? பாருங்கள் அதே தான் இருக்குது, m/s² இருக்குது. அது மேலே போச்சு அப்படின்னா s⁻². சரிங்களா? இங்கே பாருங்கள், வெலாசிட்டி டிக்ரீஸ் வித் டைம். இப்போ வந்து ஒரு டைமை பொறுத்து வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே ஆக்ஸலரேஷன் நெகட்டிவ். சரியா? அப்போ அதை வந்து நம்ம ரிட்டார்டேஷன்னு சொல்லுவோம். அதாவது பாசிட்டிவ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆக்ஸலரேஷன்னு சொல்லுவோம். வெலாசிட்டி பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா ஆக்ஸலரேஷன், ஏன்னா வந்து அதிகமாகுது, அப்போ ஆக்ஸலரேட் கொடுக்குறோம். ஓகேவா? இதே அந்த வெலாசிட்டி வந்து கம்மியாச்சு மைனஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வேற ஒரு பேரில் நம்ம டினோட் பண்ணுறோம், ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வெலாசிட்டியோட நெகட்டிவ்னா அது ரிட்டார்டேஷன், பாசிட்டிவ்னா அது ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் எதுனா டைமை பொறுத்து அது நெகட்டிவ் பாசிட்டிவ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.